ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு நம்ம லட்டுக்கே இது தப்புன்னு புரியுது, ஆனால் நம்ம ஜெனிக்கு அது புரியல. என்னங்க பண்ணுறது, அவங்களோட மைண்ட் செட்டப் அப்படி தானே இருக்கும். அது அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. அதாவது காலையிலேருந்து இப்போ ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்பிக்கிட்டே இருக்கான். அதை செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ 2 மினிட்ஸாக அனுப்பலை அப்படிங்கிறாங்க. அடப்பாவி, ஏமா இப்படி ஆயிட்ட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் என்ன பைத்தியக்காரனா நீ நினச்சிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு லுக்கு விட்டு பார்க்குறாங்க நம்ம லட்டு. அப்போ அதுக்கப்புறம் இவங்க போய் அவங்க அம்மாட்ட சொல்ல, அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுதுமா, ஜெனி அக்கா இந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி விஷயத்த சொல்லிட்டாங்க. சரி, அதை கொஞ்சமாக மாற்றுவோம், நம்ம பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்களா. மறுநாள் காலையில் விடியுதுங்க. விடிஞ்சதுக்கப்புறமா எப்படியாவது கூட்டிகிட்டு போகலாம், கூப்பிட்டு போய் இவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோபியோட வீட்டில் ராதிகாவும் நம்ம கோபியும் வேலையை முடிச்சுட்டு வந்தாலே எப்படா பிரச்சனை வரும், எப்படா பிரச்சனை இவங்க கிளப்பாங்கன்னு பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ஈஸ்வரி பாட்டி குழந்தைகிட்ட ஜாலியாக தாங்க பேசிகிட்டு இருக்காங்க. உடனே என் குழந்தைய நீ ஏதாவது பண்ணிடுவேன், என் பேத்தி ஏதாவது பண்ணிடுவேன்னு ஊருப்பட்ட பேச்சு. அடப்பாவி, ஏமா நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கோபி வந்தோடனே எல்லாம் சைலண்ட் ஆகி போயிட்டாங்க. ஒரு வழியாக நிம்மதியாக இருக்கே, அது வரையும் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னா ஒரு நாள் நீ தப்பிச்சிடலாம் நீ நினைக்காத, எல்லா நாளும் வச்சு செய்வாங்க ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியா இருந்துட்டு வா ஜெனி நம்ம போகலாம் வாக்கிங்கன்னு சொல்லிட்டு ஜெனியை வந்துட்டு நீ ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கூட்டுவான்னு சொல்லி ஜெனி ட்ரெஸ் போட்டு வந்தோடனே நம்ம செலியை நான் பார்க்கணுமே, புதுசாக பொண்டாட்டியை பார்க்குறாரு இன்னைக்கு தான், ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தம்பி வலியுதுப்பா, ரொம்ப இது பண்ணாதப்பா, தொடச்சிக்கோப்பான்னு சொல்லிட்டு நம்ம அமிர்தா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாக்கிங் போகிற டைமில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீ ஏதாவது பண்ணு, நீ தனியாகவே இருந்தீங்கன்னா கண்ட பெண்ணான்னு கண்டதையும் யோசிக்க தோணும். அதாவது நமக்கு தப்பானவங்களே கூட இருந்தாலும் எதையும் யோசிக்காமல் நம்ம முன்னேறணுங்கிற அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்